ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நமக்கு வந்து யூஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து கால்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு சில பேர் கேட்டது கமெண்ட்டில் கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறதா அல்லது பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதா, ப்ளஸ்ஸு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படிலாம் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. ஸோ நம்ம வந்து எப்படி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் வந்து போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமை பற்றின உங்களுக்கு ஒரு ஐடியா சரிங்களா? எக்ஸாமில் சிலபஸ் என்ன, ப்ளஸ் வந்து அதோட பேட்டர்ன் என்ன, ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் ப்ளஸ்ஸு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா மெட்டீரியல் சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து காலேஜஸில் படித்ததோட சரி, ஒரு சில பேர் அந்த காலேஜில் படித்த புத்தகத்தை வச்சுருப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது சரிங்களா? என்கிட்ட மெட்டீரியல் அந்த சிலபஸுக்கு ஏற்ற மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. எக்ஸாம் பற்றின எல்லாமே எனக்கு வந்து தெரியும். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து எழுதியிருக்கேன். இல்லை இதுக்கு முன்னாடி நான் எழுதுனதில்ல, இருந்தாலும் என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போக வேண்டியதில்லை. நீங்கள் ஓனாக கூட என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் என்ன பண்ணலாம், சேரலாம். ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுல எது பெஸ்ட்டு இந்த மாதிரிலாமே என்ன பண்ணிட்டுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கிளாஸ் போனாலும் சரி, எந்த இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பெஸ்ட்டு சென்டரில் போனாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதுதான். ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு கோச்சிங் கிளாஸில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோச்சிங் கிளாஸில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேருமே நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுறதில்ல, பாஸ் பண்ணுறதில்ல. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சரிங்களா, யார் எஃபோர்ட் போட்டிருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க சரிங்களா. அதே போல் கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா, போகாதவங்களால முடியாதா அப்படின்னு இல்லை. நீங்கள் எல்லா இயர்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, அந்த எக்ஸாமை பற்றி ஒரு ஐடியா, எப்படி கொஷின் வந்து கேட்பாங்க, அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கா. ஏன்னா ஒரு சில பேர் சிம்பிளாக எதனாச்சும் ஒரு கைடு வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அந்த கைடில் எல்லா கண்டென்ட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு 10 பேஜஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தமே அந்த புத்தகம் ஒரு 100 பேஜ் அல்லது ஒரு 150 பேஜ் இருக்கும் சரிங்களா. அந்த 10 யூனிட்டும் அதில் வந்து கவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல் ஒரு சில பேர் அப்ஜெக்டிவ் டைப்பு கொஷின் மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. கண்டென்ட்டாகவே படிக்க மாட்டாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பு அது யூனிட் வைஸாக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, அதிலே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் படிப்பாங்க. யூனிட் 1 அதில் ஒரு 1000 கொஷின் கொடுத்துருக்காங்க, அதிலே எல்லாமே கவர் ஆகிடும். வெறும் கொஷினாக படித்தா நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா, அந்த ஒரு ஐடியா கிடைக்காது. ஒரு கன்டென்ட் அப்படின்னா, அந்த கன்டென்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் அதில் எத்தனை விதமான கொஷின் கேட்டாலும் நமக்கு வந்து தெரியும் சரிங்களா. அதனால் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் பற்றி என்னென்ன தெரியும், தெரியாது அது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து கோச்சிங் கிளாஸ் சேரலாமா, அது ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, முடிவு பண்ணி வச்சுங்க. உங்களுக்கான அந்த மெட்டீரியல் இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு வந்து தெரியும். யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மேஜர்ஸ் தான் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போ யூஜிடிஆர்பி அப்படின்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு வந்து அது கூட 150 மார்க்ஸ்க்கான நம்மளுடைய மேஜர் என்ன பண்ணும் இருக்கும். அதே பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்மளுடைய மேஜர்ஸ் வந்து 110 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி கேட்பாங்க. 10 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அந்த ஜிகே இது எல்லாமே இருக்கும். இதுதான் நமக்கான எக்ஸாம் பேட்டர்னில் என்ன பண்ணும் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய மேஜர்ஸ் தான். இப்போ வந்து அப்படியே ஒரு இது வருது, சேஞ்சஸ் வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஜிடிஆர்பிக்கு சொல்லிட்டாங்க. நான் டெட்டு பாஸ் பண்ணிட்டேன். நான் பிஜிடிஆர்பிக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். யூஜி வந்து பார்க்கல அப்படின்னா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா. மோஸ்ட்லி சிலபஸ் வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டை போட்டு வச்சுங்க. பிஜிக்கும் யூஜிக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட்லி 90% சரிங்களா, நான் 80 to 90% வந்து ஓரளவுக்கு யூஜியும் பிஜியும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கண்டென்ட் வந்து யூஜியில் இல்லாமல் இருக்கும். நமக்கு ஒரு சில கண்டென்ட் ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி யூஜியில் ஒரு சில கண்டென்ட் நமக்கு பிஜியில் இல்லாத யூஜியில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணுறங்க, நல்லா
படிச்சு வச்சுங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி சேஞ்சஸ் ஆகாது. அப்படி அ செக் பண்ணி பார்த்ததுல அந்த மாரி இல்ல. ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா, சேமா தான் இருக்கும். ஸோ சேமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் பிஜி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். யூஜி பண்ணல அப்படின்லாம் இல்ல. சரிங்களா? அதனால 2த்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி தெரியறது என்ன அப்படின்னா, யூஜி, டிஆர்பி தான் அதிகமா தெரியுது. ஏன்னா, பிஜிக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் பின்னாடி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கு. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா தான் நமக்கு லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்க, போஸ்டிங் போட்டு முடிச்சாங்க. எப்பயுமே பிஜி, டிஆர்பி அந்த 1 இயர் ஸ்பேஸ் விட்டு தான் என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா பிஜி, டிஆர்பி என்ன பண்ணும், வரும். அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ஸு. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல இருக்கு. சரிங்களா? உங்களுடைய சிலபஸ வந்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. அதில இருக்கக்கூடிய கன்டென்ட்டுக்கு மெட்டீரியல் வந்து நீங்க வந்து புக்கா வந்து என்ன பண்ணுங்க, வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இல்லங்க ஒரு சென்டர்ல எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் குடுக்குறாங்க. அத மட்டும் வாங்கி வைக்கிறேன். எத வாங்குனாலும் நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. அது எல்லா யூனிட்டும் இருக்கா? சிலபஸ்க்கு ஏத்த மாரி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணி வாங்கிக்கங்க. ஏற்கனவே பாஸ் பண்ணவங்கள்ட்ட ஒரு ஐடியாஸ் எல்லாமே கேளுங்க. சரிங்களா? அவங்க எல்லாமே பிஸியா தான் இருப்பாங்க, பாஸ் பண்ணவங்க. இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மேஜர்ஸ்ல நியர்பை யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி, இந்த மாரி என்னென்ன படிக்கணும்? நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க? அந்த டைம் சொல்லுங்க. நான் வரேன் கேட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கேளுங்க. அவங்கள்ட்ட ஏதாவது மெட்டீரியல் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் இருந்தாலும் தந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க எப்படி கேட்குறீங்க அத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வாங்கிட்டு ரிட்டர்ன் தரத்தில்ல. அதனாலயே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தரமாட்டாங்க. அதனால சிலபஸ்க்கு ஏத்த மெட்டீரியல் என்ன பண்ணுங்க வச்சுங்க. ஸோ சிலபஸ் வந்து தேடி அடைய தேவல்ல. நீங்க வந்து டிஆர்பி வெப்சைட்லயே என்ன இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அத டவுன்லோட் பண்றதையும் நம்ம வந்து சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க வந்து காலேஜ் படிச்ச மெட்டீரியலா இருக்கலாம். அல்லது வந்து ஏதாவது சென்டர்ல குடுக்குற மெட்டீரியலா இருக்கலாம். அது எல்லாமே சிலபஸ்க்கு ஃபுல்லா கவர் ஆவுதா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல நமக்கு டிஆர்பில கொஞ்சம் அவைலபிள் கம்மியா தான் இருக்கும். பிஜி, டிஆர்பி கூட ஒரு 2 டைம் வந்து ஆன்லைன்ல குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில இயர் கொஸ்டின் மட்டும் தான் ஆன்லைன்ல இருக்கும். யாராவது பிரைவேட்டா அப்லோட் பண்ணியிருந்தா மட்டும் தான் இருக்கும். ஈவனா எல்லா இயர் கொஸ்டினும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்காது அப்படின்னா, அவைலபிளா இருக்காது ஆன்லைன்ல. நீங்க எதனாச்சும் ஒரு கைடு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். கைட்ல மோஸ்ட்லி இதுவரைக்கும் நடந்த யூஜி டிஆர்பியோட கொஸ்டின், பிஜி டிஆர்பியோட கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, குடுத்துருப்பாங்க. வித் ஆன்சர்ஸோட. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சரும் மிஸ்மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால அத நீங்க வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ, அதுதான் அப்பதான் வெரிஃபை பண்ண முடியும். நீங்க படிச்சீனாலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின டெய்லியும் ஒரு 20லேருந்து 30வது பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ரொம்ப முக்கியம் டைம் ஷெட்யூலு. நீங்க ஒர்க்கிங்கா, நான் ஒர்க்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் ஃபுல் டைம் இதா தான் படிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் எக்ஸாம பத்தி பதட்டத்திலேயே இப்போ வருமா, அப்போ வருமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. சரிங்களா? நீங்க ஃபுல் டைமா இருக்கீங்க. நான் வந்து இதுக்காகவே முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? அப்படின்னா, நீங்க படிச்சுட்டே இருங்க. அது வந்து மாறவே மாறாதீங்க. ஏன்னா, நமக்கு அதுக்காக டைம் ஒதுக்கிட்டோம். வரும்போது படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நெறைய பேர் படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 8 டூ 12 ஹவர்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, பிளான் பண்ணி வச்சுங்க. மினிமம் 8 ஹவர்ஸாவது படிக்கிற மாரி. நம்ம ஃபுல் டே சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா, எத்தனை மணி நேரம் வேணாலும் என்ன பண்ணலாம், படிக்கலாம். நான் வந்து ஒர்க்கிங் போறேன் அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் கிடைக்கிறதே வந்து கஷ்டமா இருக்கும். நம்ம ஃபுல் டைம் வந்து சும்மா தான் இருக்கோம். படிக்கிறதுக்காகவே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, முடிஞ்ச அளவுக்கு ஷெட்யூல் போட்டு என்ன பண்றேங்க, ஆ படிங்க. சரிங்களா? மார்னிங்ல இது படிக்கணும். இன்னும் நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் மேஜர்ஸ் படிக்கிறதா இப்போ பிஜியா இருந்தா எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறதா அந்த மாரிலாமே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே நம்மளுடைய மேஜர்ஸ வந்து என்ன பண்றேங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு வந்து 100% வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணும். அதனால மேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஷெட்யூல் வந்து போட்டு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸியா டெய்லியும் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? டெய்லியும் படிங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் எழுதுங்க. நான் ஆன்லைன்ல வந்து சேர்ந்துட்டேன். ஆன்லைன்ல எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, ஓகே. ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க ஓனா உங்க இஷ்டத்துக்கு எம்சிக்யூ புக் ஒண்ணு வாங்கி வச்சு, ஒரு டெஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க. நான் சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டேன். அங்க டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களுடைய நம்மகிட்ட சேர்ந்ததுக்காக அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே ஓனா என்ன பண்ணுங்க, டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க. எம்சிக்யூ புக் வந்து நெறைய
இருக்கு. ஆன்லைன்லேயே உங்களுடைய மேஜர்ஸ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க சிலபஸ்க்கு ஏத்த மாரி ஆன்லைன்ல இருக்கும். சரிங்களா? ஒரு வேளை நீங்க வாங்குன புக் வந்து உங்களுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க ரிட்டர்ன் பண்ற மாரியான அந்த வெப்சைட்ல பார்த்து, எ உங்களுக்கு பிடிக்கல அந்த இது கன்டென்ட் இன்னும் சரியில்லன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்ல டைரக்ட்டா புக் ஸ்டோருக்கு போயிட்டு, நீங்க வந்து புக்க வந்து வாங்கி, அதில வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால எம்சி புக்லாம் நெறைய இருக்கு. வீக்லி ஒன்ஸ் நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்மால் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க. எந்த அளவுக்கு கன்டென்ட் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணும், அப்பதான் புரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து வரும். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் பத்தி எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.